பேசுறது யாரு? திவ்யாவா? ஆமா, திவ்யா தான் பேசுறேன். நீங்க? நான் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. என் பேரு பொன் சுரேஷ். என்ன விஷயம் சார்? என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்களே என்ன விஷயம்னு கேக்குறீங்க? கம்ப்ளைண்டா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, 1 வீக் முன்னாடி வளையல் தெஃப்ட் கேஸ்னு ஃபைல் பண்ணியிருந்தீங்களே. மகான் ஒரு பொண்ணை அடிச்சு போட்டு யாரோ அந்த பொண்ணோட வளையல திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது நீங்க தானே? ஆமா சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சார், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா அடுத்த நாளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லிருந்தாங்க. 1 வீக் ஆச்சு, நீங்க என்னடானா இப்ப ஃபோன் பண்றீங்க? அப்ப மறக்காம என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான்மா. அந்த தெஃப்ட் நடந்த ஸ்பாட் கொஞ்சம் சிக்கலானது. ரோட்டுக்கு அந்த பக்கம் வேற ஒரு ஸ்டேஷனோட கண்ட்ரோல், இந்த பக்கம் எங்க ஸ்டேஷன் கண்ட்ரோல். அதுல கொஞ்சம் கரெக்டா ஃபைண்ட் அவுட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரிமா. சம்பந்தப்பட்ட பொண்ணை பார்த்து நடந்த இன்சிடென்ட் பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் விசாரிக்கணும். அப்பதான் மேற்கொண்டு விசாரணை ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பா சார். நான் சொன்ன அந்த மகா எங்க பாட்டி வீட்டுல தான் இருக்கா. நீங்க நேரா அங்க வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். சார், அந்த திருடனை புடிச்சா அவ திருட்டு போன வலையில ரெக்கவர் பண்ண முடியும்ல? நீங்க கேக்குற விஷயம் எனக்கு புரியுதுமா. அந்த பொண்ணு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் திருடன் கிடைப்பானா இல்லையாங்கிறதே தெரியும். சரிம்மா, நீங்க இந்த நம்பருக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு ஒரு 1/2 hour அங்க வந்துடுறேன். சரிங்க சார். சரிம்மா. என்னடா சொல்ற? அப்போ லக்ஷ்மி அவன் கூட இல்லையா? ஆமாக்கா. இப்போ தூக்கிட்டு வந்தா அங்க தடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இதை மிஸ் பண்ணவே கூடாதுமா. ஆமாக்கா, இப்பவே நம்ம சென்னைக்கு கிளம்புனா அந்த லட்சுமி தேடி கண்டுபிடிச்சிடலாம். அவ எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலோ எல்லாமே இங்க தலைகீழா தான் நடக்குது. ஆமாண்டா. அவ கழுத்துல நான் தாலியை கட்டினாதான் நம்ம எல்லாரும் பழைய நிலைமைக்கு வருவோம். இல்லன்னு வையன், நம்ம எல்லாரும் தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். கட்சிக்காரங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கறோம் சொல்லியிருந்தோம், அதுவே டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியல. கட்சியில இருக்கிறவனுங்க கூட அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு கண்ணுல விளக்கண்ண ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். கட்சியில மேல் பதவியில இருக்கிறவங்க எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல போலீஸ் எந்த நேரம் வேணாலும் என்ன அரெஸ்ட் பண்ண வரலாம். என் நிலைமை பாத்தியாக்கா எப்படி ஆயிடுச்சுன்னு. வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்ச கதையா அந்த குட்டி எல்லாத்தையும் உடைச்சு தொலைச்சிட்டான். இந்த ஊருக்கு பிரசிடென்ட் ஆகி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு நினைச்சேன். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாமே எப்படி நாசமா போச்சுன்னு பார்த்தல. டே கஜேந்திரா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்லடா. இனி நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். நீ சொன்ன மாதிரி இன்னும் நம்ம கையை விட்டு எதுவும் போயிடல, போகவும் போகாது. முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நினைச்சோம்னா எதுவும் நடக்காது. எல்லாத்தையும் நினைச்சா திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம். இங்க பாரு, கடவுளா பார்த்து இப்ப அவ எந்த நிலைமையில இருக்காங்கறத நமக்கு காட்டி கொடுத்திருக்குல்ல. கஜேந்திரா, நீ சொன்ன மாதிரி அவளை இன்னைக்கே சென்னைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து அவ கழுத்துல தாலிய கட்டு. அப்புறம் நடக்கிறத பாரு, எல்லாம் தானா மாறிடும். நீ சொல்றது வாஸ்தவம் தான். அவளை நான் தூக்கிட்டு வந்து அவன் கட்டின தாலி அறுத்துட்டு நான் அவ கழுத்துல தாலியை கட்டினன்னு வையேன், அப்பதான் நமக்கு நல்ல நேரம் வரும். கூடி சீக்கிரம் அதை நான் பண்ணுவேன்க்கா. என்னடா வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் வந்து நிக்குது? என்னக்கா சொல்ற? போலீஸா? அம்மா, கஜேந்திரன் இருக்காராமா? ஐயோ, இந்த கிழவி வாய வச்சுட்டு சும்மா இருக்காதே. உள்ளதான் இருக்கான்னு போட்டு கொடுத்துருமே. என்ன ஆனாலும் சரி, போலீஸ்காரங்க கையில நம்ம மாட்டவே கூடாது. எப்படி அவங்க கண்ணுல இருந்து தப்பிக்கிறது? மாமா, என்ன அப்படியே நிக்கிற? உடனே அவங்க கண்ணில் படாம எப்படியாவது எஸ் ஆயிடு.